கண்ணதாசன் பாடல் ஒன்றை சொல்லுவார், பிறப்பென்பது யாதென்று கேட்டேன், அதை வாழ்ந்து பார் என்று சொன்னார். அப்பொழுது இறைவனிடம் கேட்கிறான் இவன், அனுபவித்த பிறகுதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவா நீ எதற்கு என்று கேட்டான். அதற்கு அந்த இறைவன் சொன்னான், வாழ்க்கையின் 3 படிகள் ஒருவனை இலக்கிலே மூலதனமாக வைத்து அவை லட்சியத்தை நிறைவேற்றும். முதல் படி விவேகானந்தர் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஒரு கொள்கையை நிர்ணயித்துக் கொள், அதை தன்னை அர்ப்பணித்துக் கொள், ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு. அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே, மேடையை பெற்றிருக்கும் இந்த கல்லூரியின் டைரக்டர் மேடம் அவர்களே, முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, சிஇஓ அவர்களே மற்றும் ஃப்ரீடம் வீக்கெண்ட் லீடருடைய நிறுவனர் ஆசிரியர் வினோத்குமார் அவர்களே, பரிசு வாங்க வந்திருக்கும் 3 பெரிய தொழில் நிபுணர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி என்னை அழைத்தமைக்கு நான் ஒரு சிறிய உரையை நிகழ்த்திவிட்டு அமர்கின்றேன். இந்த விழாவானது திரு வினோத்குமார் அவர்கள் தமிழினை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டதின் காரணம், இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் அத்தனை பேரும் சமுதாயத்திலே அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, எல்லோ மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழினை நடத்த முன்வந்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டு. காரணம், இந்த விழாவானது வெற்றியாளர்களை, சாதனையாளர்களை பாராட்டுகின்ற விழா. இதுவரைக்கும் வெளிவராமல் இருந்தவர்களை சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தி அவர்களை எடுத்துக்காட்ட வேண்டும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த 3 தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். வினோத்குமாரை பற்றி அவர் சொன்னார்கள், எப்படியாப்பட்டவர் என்று. 30 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறையிலே தன்னை நிலைநாட்டிக் கொண்டு அரும்பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர் செய்திருக்கின்ற மிகப்பெரிய பணி, 3 தொழில் முனைவோர்களை அழைத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து, பாராட்டி பரிசு கொடுத்து அவர்களை சமுதாயத்தை காட்ட வேண்டும். யார் அவர்கள்? அவர்களை பற்றி சிறிய குறிப்பு நீங்கள் கேட்பீர்கள். திரு நடராஜன், திரு செந்தில்குமார் அவர்கள். நடராஜன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. கோயம்புத்தூரிலே கோவை பழமுதிர்ச்சோலை நிறுவியவர்கள். 8-9 வயசிலே பள்ளியை விட்டு நின்றுவிட்டு தந்தை இழந்த காரணத்தினால ஏற்பட்ட பண இழப்பை ஈடு செய்வதற்காக அவரும் ஒரு சகோதரரும் வழக்கறிஞர் சென்று வேலை செய்கின்றார். சிறிது காலம் வேலை செய்து வெற்றிய பின்பு ஒரு ஸ்பின்னிங் மில்லை வேலை பார்க்கிறேன். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். அவர்களெல்லாம் உயர்ந்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர் கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எளிதான வாழ்க்கையாக அவர்கள் கொண்டு வரவில்லை. அவர்கள் ஒரு ஸ்பின்னிங் மேல வேலை பார்த்த பிறகு சிறுக பணத்தை சேர்த்து வைத்து ஒரு பழமுதிர்ச்சோலை கடையை ஆரம்பித்து, பழமுதிர்ச்சோலை என்று ஆரம்பித்து கோயம்புத்தூரிலே இப்பொழுது செந்தில்குமார் அவர்கள் பிஎஸ்சி காலேஜில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு அவரோடு சேர்ந்து பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பழமுதிர்ச்சோலை என்பது திருவோட் தமிழ்நாடு வெளியூர்களிலும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பாராட்டு நடக்கிறது. அவர்களுக்கும் உங்கள் சார்பாக என் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இப்பொழுது நாம் பார்க்கின்ற திரு பிரபு காந்திகுமார் அவர்கள். பிரபு காந்திகுமார் அவர்கள் அமெரிக்காவில் சொல்வது போல, அமெரிக்காவில் 48 லட்சம் ரூபாய் வருமானம், ஆண்டு வருமானத்தை வேலை செய்து விட்டுவிட்டு அங்கே வந்து ஒரு பிவரேஜஸ் கம்பெனி ஆரம்பித்து, குளிர்பான ஆரம்பித்து, அது எப்படி ஏழை மக்களுக்கு சாப்பிடக்கூடிய, கீழ்த்தரம் உள்ள மக்களுக்கு சாப்பிடக்கூடிய வகையிலே 10 ரூபாய்க்கு கூட்டறிக்கை கொடுத்து பெரிய அளவிலே பிசினஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த TABPங்கிற பேர் என்ன பேருன்னு கேட்டபோது, டிஏங்கிறது அவர் டாக்டர் டான்மிங்கிற பேரு, பிங்கிறது அவர் ஒய்ஃப் பிருந்தா, பிங்கிறது இவர் பிரபு. அந்த பேரை வச்சு பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய பாராட்டு. அடுத்து 3 பெண்கள், அதில் காயத்ரி அவர்கள் முதன்மையாக இருந்து, இந்த 3 பேரும் திருப்பூரிலே பிறந்து கல்லூரியிலே படித்து பிஎஸ்சியில ஒன்றாக படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும், தாமாக முன்வந்து ஒரு தொழில் செய்தால் என்ன என்று ஆரம்பித்து, காயத்ரி அவர்கள் வீட்டில் ஒரு சிறிய அறையிலே ஒரு தையல் மிஷினை போட்டு தைக்க ஆரம்பித்தார்கள். என்ன தைத்தார்கள்? சிறு பிள்ளைகளுக்கு துணிகளை செய்தார்கள். அந்த துணி எப்படியாப்பட்ட துணி? தரம் வாய்ந்த துணியை வாங்கி வந்து அந்த துணியை தைத்து
அதை வெளியே விற்பதற்கு முன்பாக தன் பிணைகளுக்கு போட்டு அனுபவித்து குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் பட்சத்திலே அதை வெளியே விற்று அப்படி வளர்ந்து இப்பொழுது ஒரு 40-50 பேர் அப்படி வேலை செய்கின்றார்கள். மூவரும் திறம்பட பீலிட்டர் என்ற கம்பெனி நடத்தி கொண்டு வருகின்றார்கள். நான் வரவழியில் கூட கோயம்புத்தூரில் பார்த்தேன். பீலிட்டர் என்ற கடையை சென்னையிலும் ஆரம்பித்திருக்கேன் சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு தொழில் முனைவர்கள் மூவரையும் அழைத்து இங்கே பாராட்டப்படுகிறது. நான் அழகாக ஒன்று சொல்லுவேன், நாம் முயற்சி செய்தால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று வள்ளுவர் சொல்லிற்கு ஏற்ப இந்த மூவரும் தன்னுடைய முயற்சியால் மேலே வந்தவர்கள். ஐன்ஸ்டீன் அழகாக சொல்லுவார், knowing is not knowledge, experience is knowledge என்று சொல்வார்கள். அனுபவம் தான் அறிவு. அனுபவம் இருந்தால்தான் ஒருவர் வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கிறது என்பதை பாட முடியும், அவர்தான் முன்னேற முடியும். கண்ணதாசன் பாடல் ஒன்றை சொல்லுவார், பிறப்பென்பது யாதென்று கேட்டேன், அதை வாழ்ந்து பார் என்று சொன்னார். அப்பொழுது இறைவனிடம் கேட்கிறான் இவன், அனுபவித்த பிறகுதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவா நீ எதற்கு என்று கேட்டான். அதற்கு அந்த இறைவன் சொன்னானாம், நான் தான் அந்த அனுபவமே என்று சொன்னான். ஆகிய அனுபவம் தான் வாழ்க்கையில ஒரு மனிதனை செம்மையா ஆக்குகிறது என்பதற்காக தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்வார்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் நாம் வைக்கின்ற பெயர்கள் தான் அனுபவங்கள் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அனுபவசாலிகள் தான் இன்று நாம் அழைத்திருக்கின்றோம். இவர்கள் மூவரும் எல்லாரும் கூட தான் உழைத்தார்கள். ஆனால் தான் அதிக செய்கின்ற வேலையை விட அதிகமாக உழைத்தார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப நீங்க ஒலிம்பிக்ஸ்ல பார்க்கலாம், எல்லாரும் ஓடுவாங்க, வேகமாக ஓடுவாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் ஜெயிப்பார். ஒரு செகண்ட் தான் மாற்றம் இருக்கும். ஆக யார் ஒரு அதிகமாக உழைக்கின்றார்களோ, அதிகமாக ஈடுபட்டு செயல்படுகின்றார்களோ வெற்றி அடைவார்கள் என்பது நிச்சயம். முயற்சி செய்பவர்கள் தான் வாழ்க்கையிலே வெற்றி அடைவார்கள். ஒரு சிறிய கதையை சொல்கின்றேன். இது நடந்தது. ஒரு கணினி நிறுவனத்தை கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு ஒருத்தர் வேலைக்கு போறார். அவர் என்ன சொல்றாங்க, துடைக்கிற வேலையை செய்ய தொடைன்னு சொல்றாங்க. அவர் துடைக்கிறார், துடைக்கும் அழகாக துடைக்கிறார். அவனு பாராட்டப்பட்டார். அவரை கூப்பிட்டு அந்த கம்பெனிக்காரர் கேட்கிறாங்க, உனக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்கிறதா, இமெயில் இருக்கிறதா, கணினி வைத்திருக்கின்றார் கேட்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றார். தகவல் கொடுப்பதற்கு மின்னஞ்சல் இருந்தால்தான் நாங்கள் தகவல் சொல்ல முடியும், ஆக நான் உங்க வேலை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகின்றார்கள். அவன் வெறுத்து போய் என்ன பண்ணி தெரியாம வெளியே வருகின்றான். கையிலே ஒரு 1000 ரூபாய் வைத்திருக்கின்றான். மறுபடியிலே வெங்காயம் வண்டி இருக்கின்றது. அந்த வெங்காயம் வண்டியில சென்று ஒரு 1000 ரூபாய்க்கு வெங்காயத்தை வாங்கி தெருவாக சென்று வைக்கின்றான். லாபம் கிட்டுகிறது. மீண்டும் அந்த வியாபாரத்தை செய்கின்றான். தொடர்ந்து அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு லாபம் வந்து பெரிய வியாபாரியாக ஆக்கிவிட்டான். அவர் வங்கிக்கு சென்று வங்கி கணக்கு தொடங்குவதற்காக செல்கிறார். அந்த வங்கி அதிகாரி அவரிடம் கேட்கிறார், ஐயா முன்னாடி மின்னஞ்சல் இருக்கிறதா, முகவரி இருக்கிறதா என்று. சார் என்னிடம் இல்லை. என்ன ஒரு பெரிய வியாபாரியா இருக்கின்றீர்கள், மின்னஞ்சல் இல்லை, கணினி இல்லை, இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பெரிய வியாபாரியாக ஆகியிருக்கலாமே, ஏன் இப்படி இல்லை என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார், சார் நான் மின்னஞ்சலும் கணினியும் தெரிந்திருந்தால் அந்த கணினி கம்பெனியிலே தரை தொலைத்துக் கொண்டிருந்திருப்பேன். இன்று நான் பெரிய வெங்காய வியாபாரி ஆயிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய உழைப்பால் தன்னம்பிக்கையால் ஆனேன் என்று சொன்னார்கள். ஆக வாய்ப்புகள் விலகினாலும் ஒருவர் முயற்சியால் வெற்றியடையலாம் என்பதற்கு தான் விவேகானந்தர் அழகாக சொல்லுவார்கள், ஒரு கொள்கையை நிர்ணயித்துக் கொள், அதை தன்னை அர்ப்பணித்துக் கொள், ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு. வினேஷ்குமார் அவர்கள் சொன்னார்களே, ஒரு குறிக்கோள் வேண்டும், இலக்கு வேண்டும். வாழ்க்கையிலேயே நீங்கள் எல்லாம் படிக்க வந்திருக்கின்றீர்கள், வாழ்க்கையை செவ்வனப்படுத்த வந்திருக்கின்றீர்கள். நீங்களெல்லாம் மற்றவர்களை பார்க்க வேண்டும், யார் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் காட்டுவதற்கு, இந்த வீக்கெண்ட் லீடர் காட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்களை பார்த்து நீங்கள் வளர வேண்டும். ஏன் முடியாது நம்மளால் என்று உங்கள் மனதில் ஒரு ஊக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முயற்சி. நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். படித்தால் மட்டும்தான் வேலையா? இல்லை. இவர்கள் எல்லாம் படித்தார்களா? சார் அவர்களை நீங்கள் பார்க்கலாம். நடராஜா சார் அவர்களை 3ஆம் வகுப்பு படித்தவர். இப்போ உலகமே பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு படம் சூழலை வைத்தலையா முடியும். ஆக ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு பல இடையூறுகள் வரும், இளைஞர்கள் வரும், அதையும் தாண்டி வெற்றி பெற வேண்டும். மேலே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, மேலே உயர்ந்தவர்கள் அத்துணை பேரும் கஷ்டப்படாமல் மேலே வந்ததில்லை, கஷ்டப்பட்டுத்தான் மேலே வந்தவர்கள். நானாக இருக்கட்டும், இங்கு இருப்பவர்களாகட்டும், பிரின்சிபலாகட்டும், படித்ததால் கஷ்டப்பட்டதால் மேலே வந்திருக்கின்றார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கடத்தி எதுவும் நிலைக்காது என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில கஷ்டப்படணும். இந்த வயசுல கஷ்டப்பட்டீங்கன்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்,
பின்னால் வாழ்க்கையிலே கஷ்டப்படாமல் இருக்கலாம். நம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு மட்டும் போதுமா? இல்லை, அதற்கு மேலாக அன்பும் வேண்டும். அன்பாக பழகுங்கள், அன்பை பேசுங்கள். பழகுகின்ற பொழுது வாழ்க்கையிலே அன்பாக வாழ்க்கையை நேசத்தோடு பழகுங்கள். உயிரற்ற பொருளும் உயிருள்ள பொருளும் அனைத்தையும் நீங்கள் வணங்க வேண்டும், வாழ வேண்டும், நேசிக்க வேண்டும். இதுதான் நமக்கு பாடம். இவர்களை பற்றி இங்கே ஆண்ட்ரூ கார்னெட் என்ற ஒரு ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு இரும்பு தொழிலாளி சொல்லுவான், எங்கே குதூகலமும் சிரிப்பும் இல்லையோ அங்கே இன்பமும் அன்பும் இல்லை என்று சொல்லுவான். ஆக நீங்கள் எல்லாம், நம்மிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை? அன்பு இல்லை, இன்பம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதற்கு காரணம் என்று ஒரு குருஜியை கேட்டார். முரளிதரர் என்ற சுவாமிகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சென்னையிலே கலவை என்ற இடத்தில் ஒரு பெரிய ஆசிரமம் வைத்திருக்கின்றார். ஒரு ஐயங்கார் சாமி அவர்கள், பெரிய ஸ்காலர். அவர் சொல்றார், வாழ்க்கையில என்ன சாமி என்ன இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், வாழ்க்கையிலே நீங்கள் இருப்பதை விட்டு விட்டு இல்லாதை தேடி அடைகின்ற காரணத்தினாலே சந்தோஷத்திலிருந்து தவிக்கின்றாய். Be contented with what you have. இருப்பதை வைத்து சந்தோஷமடைய கற்றுக்கொள், நீ சந்தோஷமாக இருப்பாய். கிடைத்ததில் மகிழ்ச்சி அடையுங்கள், இருப்பதில் திருப்தி அடையுங்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், விரும்புவதை அடைவது வெற்றி, அடைந்ததை விரும்புவது சந்தோஷம். இதுதான் வாழ்க்கை. கண்ணதாசன் பாடலிலே தெரிந்திருப்பீர்கள், நிலை உயிரும் போது பணி கொண்டவன் உயிர்கள் அத்தனையும் உன்னை வணங்கும் என்று சொல்வார்கள். மனித நேயத்தோடு பழக வேண்டும். அவரை பற்றி நடராஜன் அவர்களை பற்றி நான் ஒரு இடம் அவருடைய மகனிடம் சொன்னேன், மனித நேயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது நான் ட்ரெயின்ல வரும்போது ஒருத்தர் கேட்கிறார், இவரே பெரிய மனுஷர், கீழ் பர்த் இருக்கு, நான் இந்த பக்கம் கீழ் பர்த்ல படிச்சிருக்கேன், அப்ப நான் ஜட்ஜா இருக்கேன். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, மேல கொஞ்சம் படிச்சுக்கிறீங்களா, நான் கீழே படிச்சுக்கணும் உடம்பு. உடனே அவர் மேல போயிட்டார். எனக்கு வெக்கமா இருந்துச்சு, அவரோட குறைந்த வயசு உள்ளவன். அந்த மனித நேயம் பாருங்கள். அப்படி இருக்கின்ற காரணத்திலே தான் வாழ்க்கையில உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு செய்து வர ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியாது. அந்த வகையிலே மனித நேயத்தோடு வாழ வேண்டும், அன்பார் பரிமாறிக் கொள்ளுங்கள். ஒன்று சொல்லுங்கள், அன்பு என்ற வார்த்தை காது கேளாதவர் கேட்க முடியும், வாய் பேசாதவர் பேச முடியும். ஆக அன்போடு பழகுங்கள். நம்மிடம் இருக்கும் குணத்தாலும், if you want to be respected by everybody, if you want to be respected by everybody, உன்னை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் உன் பதவியால் அல்ல, பணத்தால் அல்ல. நான் இருக்கேன் ஜட்ஜி, என்னை மதிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஜட்ஜா இருக்கிறனால மதிக்கிறாங்க, நான் பணக்காரன் மதிக்கிறாங்க என்று சொன்னால், நான் பதவியும் போய்விட்ட பிறகு என்னை மதிக்க மாட்டாங்க. என்னுடைய பண்பானாலும், என்னுடைய நட்புனாலும், அன்பாலும், பாசத்தாலும், நான் நடந்து கொள்கின்ற விதத்தாலும் என்னை மதிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அதான் மக்கள் சொல்லுவாங்க, people should respect you for what you are, not what you have. What you have என்பது பணமும் பதவி. பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி, மூன்றும் இருந்தால் யாரும் வெற்றி பெறலாம், சந்தேகமில்லை. பிரதமர் வாஜ்பாயை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பெரிய நல்ல கவிஞர். அவர் எழுதிய ஒரு பாடல்கள், எல்லா நம்பிக்கைகளும் காலநிலையில் என்னை விட்டு போய்விட்டது, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் நினைத்து கவலைப்பட்டதால் நிகழ்கால யுத்தத்தில் தோற்றுவிட்டேன் என்ற அந்த கவிஞர் சொல்கிறது. பலத்தை நினைச்சு புண்ணியம் என்று வாழ்க்கையிலே பல பேர் யோசனைப்பட்டிருக்காங்க தெரியுமா? கடந்த கால இயக்கங்களும், கடந்த கால ஏமாற்றங்களும், எதிர்கால இயக்கங்களும் மனிதனை வாழ விடுதலை என்பதுதான் உண்மை. முடிஞ்சு போச்சு, அதை பார்த்து புண்ணியம் இல்லை. ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்பான். இன்னைக்கு நாளை வருமோ வராத தெரியாது. நேற்று போனதாக இருக்கின்றது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் செவ்வனை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நம் கையில் இருக்கிறது. ஏன் அதை நாம் அழகாக அமைத்துக் கொள்ளக்கூடாது, சந்தோஷமாக வாழக்கூடாது, நினைத்ததை முடிக்க முடியும் என்று நாம் ஏன் உறுதி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் செல்லக்கூடாது? இவையெல்லாம் பாருங்கள், கஷ்டப்படுதல் வெள்ளை வந்த என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வாழ்க்கையிலே சில கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். கஷ்டப்படாத வாழ்க்கையே இல்லை, அதில் அர்த்தமும் இல்லை, சாத்தியமும் இல்லை. வாழ்க்கையிலே கஷ்டப்படாத எவரும் சாதித்ததாக வாழ்க்கையிலே நாம் காண முடியாது. எந்த மனித மனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அம்பானி என்று பேசுகிறீர்கள், அவங்க அப்பா பெட்ரோல் பங்கில வேலை பார்த்தவர், டாக்டா அவர்களும் அப்படித்தான். யாரும் எந்த பெரிய பணக்காரர் எடுத்துக்கொண்டாலும் சரி, கஷ்டப்படாத வாழ்க்கை கிடையாது. இப்பொழுது வேணா அவருக்கு பிள்ளைகள் அதிகமாக இருக்கலாம், நன்றாக இருக்கலாம். ஆக வாழ்க்கையிலே எவரும் கஷ்டப்பட வேண்டும். எதை செய்ய வேண்டும் என்று சொல்வது அறிவுரைகள், எதை செய்யக்கூடாது என்று சொல்வது அனுபவங்கள். அனுபவசாலி உதாரணம், டாக்டர்கிட்ட போறோம், ஒரு அனுபவமான டாக்டர் தான் போறோம்.
ஒரு லாயருக்கு போறோம், அனுபவசாலியா டாக்டர் தான் போகணும், லாயருக்கு தான் போகணும். ஆக அனுபவம் வாழ்க்கையிலே ஒருவனை செவ்வனப்படுத்துகிறது. ஏற்கனவே கவலைகள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் அதனை தாண்டி வாழ்க்கையிலே முன் வந்தவர்கள் இவர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டு திரு வினோத்குமார் வீக்கெண்ட் லீடர் அவரை சார்ந்தவர் எடுத்திருக்கின்ற ஒரு பெரிய முயற்சி பாராட்டக்கூடியது. உங்களை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதற்காக எங்களை போன்றவர்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். வாழ்க்கையில சாதித்தவர்கள் நாங்கள் எல்லாம். ஒரு வட்டுவை இந்தியாவில 750 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. அதுல 400 சொல்கின்ற பொழுது நான் கஷ்டப்பட்டு வாங்கிய இந்த பதவி நான் உழைத்திருக்கிறேன் என்பதற்காக என்னை அழைத்து உங்கள் முன்னால் இருந்திருக்கிறார். பாருங்கள், நாங்களாம் வக்கீலா இருந்தால் மேஜாகிட்டாங்களா? கிடையாது. அதற்கென்று உழைக்க வேண்டும், அதற்கு நேர்மையாக இருக்க வேண்டும், துணிவாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும், மக்களை புரிந்து கொள்ள வேண்டும், காழ்ப்புணர்ச்சி கூடாது, பொறாமை கூடாது. இந்த அத்துணையும் இருந்த காரணத்தினால்தான் ஒருத்தர் உயர்ந்தான். அந்த வகையில் நானும் உயர்ந்தேன் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு நான் நன்றி. இறுதியாக முடிப்பதற்கு முன்பாக வாழ்க்கையின் 3 படிகள் ஒருவனை இலக்கிலே மூலதனமாக வைத்து அவை லட்சியத்தை நிறைவேற்றும். முதல் படி ஆசைப்படுவது. முதல் படி ஆசைப்படுவது. இரண்டாவது படி ஆசைப்படுவதை அடைய வேண்டும் என்று ஆழமாக நம்புவது, நம்பிக்கை. மூன்றாவது அந்த நம்பிக்கை நிறைவேறும் வரை அயராது உழைப்பு. இது 3 இருக்குமேயானால் எந்த மனிதனும் சாதிக்க முடியும் என்பதை நான் பரிசாற்றி கூறுவேன், உறுதியிட்டு கூறுவேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக ஓர் ஆண்டில் ஒரு ஊரை நன்றாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பூச்செடிகளை வளருங்கள். ஒரு நகரம் 10 ஆண்டில் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நல்ல மரங்களை வளருங்கள். 100 ஆண்டில் ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள். அந்த உருவாக்குகின்ற மனிதர்களைத்தான் வீக்கெண்ட் லீடர் விஜயகுமார் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பார்த்து, நல்ல மனிதர்களை பார்த்து, குணாதிசயங்களை கொண்டவர்கள் பார்த்து நீங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கை உங்களை கூட இருந்து பின்னாலே இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும், நன்றாக இருக்கும் சொல்லி நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. நாங்கள் தான் கொட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள், நீங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கின்ற சங்கல்கள் நாங்களாம் கட்டி முடித்து விட்டார்கள். நாங்கள் எல்லாம் பார்த்து இனிமேல் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை, உங்களை பார்க்கின்றோம். நீங்கள் எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் உதவியோடு வாழ்க்கையை செம்மனப்படுத்தி மேலே வாருங்கள் என்று சொல்லலாம் எங்களுடைய ஒரே வேண்டுதல். வாழ்க, நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். God bless, all the best, God bless you.